Hi guys, welcome to the channel Idli Vada Sambar. சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணி அந்த bell icon அடிச்சிருங்க. And this is my Instagram ID. Instagramல இருக்கவங்க போய் மறக்காம follow பண்ணுங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் அவுட் பண்ணுங்க. And நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா tortillas தான். Tortillas அப்படினா வந்துட்டு ஒண்ணும் இல்ல. நமக்கு ஷவர்மாக்கு மேல வந்து wrap பண்ணி தருவாங்கல்ல, அது எப்படி செய்யிறது அப்படினோ and the stuffing வந்து ஒரு மெக்சிகன் stuffing மாதிரி செஞ்சிருக்கோம் இன்னைக்கு. And also இந்த வீடியோல வந்து ஒரு DIY அட்டாச் பண்ணிருக்கேன். இது எதுக்குன்னா நியூ யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. ஸோ இது என்ன DIY அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் DIY தான். சாஃப்ட் பாக்ஸ் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து என்னென்னா லைட் டிஃப்யூஸ் பண்ணுறது தான். வந்துட்டு ஹார்ட் லைட்ஸை வந்து டிஃப்யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சாஃப்ட் லைட்டாக கொடுக்கும். அதுக்கு பேர் தான் சாஃப்ட் பாக்ஸ். அதுக்கு வந்து நம்ம கார்ட்போர்ட்ஸ், இந்த மாதிரி பட்டர் ஷீட் இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி 2 செலோ டேப்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க. அது ரெண்டுமே வந்து யூஸ் ஆகாது, ஏன்னா சீக்கிரமாக கலண்டு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பல்ப் ஹோல்டர் வாங்கிக்கணும் நீங்கள். ஸோ பல்ப் ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் பார்ட் தனியாகவும் இந்த ஒயர் வந்து தனியாகவும் தருவாங்க. ஸோ உங்களுக்கு அட்டாச் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து தனியாக கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் கடையிலே கொடுத்து அட்டாச் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் LED பல்ப். நீங்கள் வேறு எந்த பல்ப் யூஸ் பண்ணிங்கனாலும் வந்து நம்மளுக்கு டிஃப்யூசர் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் LED பல்ப் யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் டீ பல்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ரவுண்ட் பல்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் இந்த 2 செலோ டேப்பையும் அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இப்போ காட்டினில்ல, இந்த செலோ டேப் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணுங்கள். And the most important thing is aluminium foil. ஸோ aluminium foil வந்து 50 rupeesலேருந்து 65 rupeesக்குள்ளே நல்ல குவாலிட்டியிலே கிடைக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. எனக்கு கிடச்சிருக்க கார்ட்போர்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து 10 rupeesக்கு வாங்கியிருந்தேன். அண்ட் என்னோடய கார்ட்போர்ட் பீசஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தது. அது மாதிரி நான் 4 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்டோர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க, இல்லை ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, இல்லை குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, மேக்கப் சேனல் வச்சுருக்கீங்க, எது வச்சுருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் வந்து ஷூட் பண்ணுற இடத்துல வந்துட்டு நேச்சுரல் லைட் அவைலபிளாக இருந்ததுன்னா சூப்பர். இன்கேஸ் அவைலபிளாக இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட்டிங் ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி லைட்டிங் கொடுக்குறப்ப வந்துட்டு அது ரொம்ப ஹார்ஷ் லைட்டாக இருக்கும், இல்லைனா அதோட ஷேடோ வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஏதாவது டிஃப்யூசர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கார்ட்போர்ட்ஸ் எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தது வந்து நான் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இப்போ என்ன கட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து இதை வந்து என்னோடய கார்ட்போர்ட்ஸு கீழே லிங்க் பண்ணுற என்னோடய பல்ப் ஹோல்டரோட அட்டாச்மெண்ட்டுக்காக தான் இது கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு நம்மளோட கட் பண்ண ஸ்கொயர் பீசஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பாட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அந்த பாட் ஷேப் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாட்டம் வந்துட்டு அந்த 5 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு இது ஒரு ஓப்பன் வி மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு அந்த 5 சென்டிமீட்டருக்கு விட்டுட்டு மிச்சத்தை வந்து இந்த ஓப்பன் வி மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம கைடாக வச்சு மிச்சம் இருக்கிற 3 கார்ட்போர்ட்ஸையும் கட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நியூ யூடியூபராக இருக்கீங்க, இப்போ வந்து உட்காந்து பேச போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு வீடியோ செய்ய போகிறீங்க, லைக் பியூட்டி வீடியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லைட் சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் பேசுகிறதும் உங்கள் ஃபேஸும் வந்து நல்லா கிளியர் கட்டாக நல்லா தெரியும். அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல்ப் ஹோல்டருக்காக கீழே வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கார்ட்போர்டை வந்துட்டு லைட்டாக கீறி விட்டுக்க போகிறோம். இப்போ வந்து 1 இன்ச் மேலே அளக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் லைட்டாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக 2 பக்கமும் கொஞ்சம் போல் ஒரு 1 mm அளவுக்காவது கொஞ்சம் போல் பார்த்தீங்கன்னா கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக கட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப கட் பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ கார்ட்போர்டை வந்து லைட்டாக ஒரு நைஃப் வச்சு கீறி விட்டுக்க போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது வந்து நம்ம பல்ப் ஹோல்டரை வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். ஓகே இப்போ என்ன கட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 5 இன்ச் கார்ட் கட் பண்ணி வச்சோம்ல பாட்டம்காக, அதே மாதிரி 4 கார்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி 1 ரூபி காயினை வச்சு நடுவில் ட்ரேஸ் பண்ணி அதை மட்டும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் காயின் எப்படி வச்சிங்கன்னா மேலே நிற்கணும், அந்த ஹோல் வழியாக கீழே விழக்கூடாது. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த 2 தான் வந்துட்டு நம்ம பல்ப் ஹோல்டரை வந்துட்டு நல்லா ஃபர்மாக ஹோல்ட் பண்ணி பிடிக்க போகிறது. பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி ஸ்க்ரூ பண்ணுற அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ வந்து இந்த 2 கார்டையும் வந்துட்டு நம்ம ஃபெவிகால் போட்டு நல்லா க்ளூ பண்ணிக்க போகிறோம்.
ஓகே, அவ்வளோதான். 2 கார்டையும் நல்லா ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்மளோட சாஃப்ட் பாக்ஸோட வால்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்துட்டு நல்லா ஃபெவிகால் போட்டு நல்லா க்ளூ பண்ணிவிட்டு நம்ம அலுமினியம் ஃபாயில்ஸை வந்து நம்மளோட 4 சைட்லேயும் வந்துட்டு நல்லா ஒட்டிக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக ப்ளெயினாக ஒட்டுங்க. இது வந்துட்டு அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. இது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 1 ஹவரில் வந்துட்டு நீங்கள் ஹோல் சாஃப்ட் பாக்ஸே செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வந்து என்னோடய 4 சைடு வைக்க போகிற கார்ட்போர்ட்ஸையும் நான் அலுமினியம் ஃபாயில் ஸ்டிக் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் சொன்னேன்ல அந்த செலஃபோன் டேப் வச்சு சீல் பண்ணி 4 பக்கமும் வந்துட்டு நான் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னாலும் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அலுமினியம் ஃபாயிலேருந்து இந்த செலஃபோன் டேப்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டேபிளுக்கு மேலே போட்டிருக்கிற ஷீட் வரைக்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனை செக் அவுட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம 4 சைடும் வந்துட்டு நல்லா ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவபிளாக இருக்கும். பட் நம்ம வந்து இந்த கீழே பல்ப் ஹோல்டர்லாம் வச்சு அட்டாச் பண்ணோன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே எதுக்காக கட் பண்ணோம் அப்படின்னு தெரியுதா? ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்துட்டு இப்போ நம்ம பல்ப் ஹோல்டர் வைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பல்ப் ஹோல்டர் வச்சிங்க அப்படின்னா உங்கள் பல்ப் ஹோல்டர் செம ஃபர்மாக இருக்கும். அந்த 4 சைட் கட் பண்ணி விட்டது வந்து இது ஒரு 4 பில்லர் மாதிரி நல்லா பிடிச்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பல்ப் ஹோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே ரெடி. நம்ம வந்துட்டு பட்டர் ஷீட்டை மேலே போடுறதுக்கு முன்னாடி பல்பை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் பட்டர் ஷீட் வந்து மேலே வந்து வச்சு கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பல்ப் போட்டுருங்க. ஸோ பல்ப் போடாமல் நீங்கள் வந்துட்டு மறந்த மாதிரி பட்டர் ஷீட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பல்ப் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான், பட்டர் ஷீட் போட்டு நம்மளோட சாஃப்ட் பாக்ஸ் சூப்பராக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வித்தின் 1 ஹவரில் நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட DIY சாஃப்ட் பாக்ஸ். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு நான் நெக்ஸ்ட் அப்கமிங் மேக்கப் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து இது உங்களுக்கு தேவைப்படாத வீடியோவாக இருந்ததுன்னா இப்போ வருது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ பண்ண போகிற ரெசிபி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ மெக்சிகன் டிஷ். இது வந்து ஷவர்மா மாதிரியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 90% ஷவர்மா மாதிரியே தான். ஸோ ஷவர்மாக்கு மேலே வைக்கிற ரேப் வந்துட்டு ஒரு நல்ல சாஃப்டான ரேப் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் கூட லூக் வார்ம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சுகர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு பவுல் எடுத்து நம்ம 1.5 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க ஆல் பர்பஸ் ஃப்ளார்னால் என்னென்ட்டு. ஆல் பர்பஸ் ஃப்ளாருக்கும் மைதாவுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் வந்துட்டு கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 98% வந்து மைதா தான். ஸோ மைதா வேணான்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் சப்பாத்தியில் கூட செஞ்சுக்கலாம். பட் நான் இங்கே டோட்டலாஸ் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேங்காட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் செஞ்சு காட்டுறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்க ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரியே பிணைஞ்சு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க 1 ஹவருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சிக்கன் வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா தூள் அண்ட் கொரியாண்டர் இது எல்லாமே கொடுத்துருக்க அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை அண்ட் கர்ட் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் லெமன் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு சிக்கன் எப்படி வேணும் அப்படின்னு காட்டிடுறேன். நான் வந்து ப்ரெஸ்ட் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சிக்கனில். அதுதான் வந்து நல்லா லாங்கான பீஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி இதை வந்து அப்படியே லாங்காக ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஷவர்மாக்குள்ளே ரோல் பண்ணுறப்போ இது வந்துட்டு நம்ம ஷாப்லலாம் கிடைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மேரினேஷன் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 டீஸ்பூன், கடலை மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அண்ட் ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு 1 டீஸ்பூன். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டுக்குங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கெட்டியாக இருக்க அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன்ஸ் எல்லாத்தையும் இதோட நல்லா கோட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஒரு 1 ஹவர் அளவுக்கு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்து ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்படின்றதுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ நம்ம சிக்கன்ஸ் எல்லாம் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு 1 hour அளவுக்கு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வைக்கிறப்போ வந்துட்டு சிக்கன்ஸ் வந்து எல்லா பக்கமும் அந்த மசாலாவில் கோட் ஆகிருக்க மாதிரி பார்த்து. ஸோ ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போது இது வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சு கூட எடுத்து நீங்கள் ஒரு 15 minutes பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட எனக்கு இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே தான் இருந்தது. ஸோ இது பெரிய பெரிய பீஸ் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சடனாக பார்க்குறவங்க வந்து இதை கண்டிப்பாக சிக்கன்ஸ்னே சொல்ல மாட்டாங்க, ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சிக்கன்ஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ நான் செகண்ட் பேட்சும் போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷவர்மாக்குள்ளே வச்சு ரோல் பண்ணுறப்போ வந்து ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக இருந்ததுன்னா அந்த ஷவர்மாலேருந்து அப்படியே கீழே உதிர்ந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அது கூட வந்து ஒரு சாலட் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமான அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. இதுக்கு வந்து ஒரு ஆனியன்ஸை வந்து இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேப்சிகம்ஸ் வந்து இந்த மாதிரி 3 கலரில் இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் சாலட். ஸோ உங்கள்கிட்ட 3 கலரில் இல்லைன்னா அந்த க்ரீன் கலர் கேப்சிகம் கூட ஒரு சின்ன கேப்சிகம் வந்து ஒரு 3 கேப்சிகம் எடுத்துக்கோங்க. ஸோ சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம கேப்சிகம்ஸ், ஆனியன் அண்ட் இந்த கொரியாண்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே பரட்டி விடுங்க. ஸோ கையில் பரட்டி விடுறது தான் ரொம்ப நல்லது. இது கூட வந்துட்டு இப்போ கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நான் வந்து இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட வந்துட்டு லைட்டாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக. அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன். ஸோ எதுக்காக வினிகர் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெக்சிகன் சிட்டியில் இல்லை வேறு எங்கேயாவது வந்து இந்த மாதிரி சாலட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது லைட்டாக வந்துட்டு ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸை வந்து ஃபர்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம வந்து வெஜ்ஜீஸ் வந்து ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கங்காட்டி லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் சிக்கன்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு எடுத்து கூட ரேப் பண்ணி சாப்பிட்லாம். எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தந்தூர் சிக்கன் ரொம்ப பிடிக்குன்றதுனால லைட்டாக நெருப்பில் வாட்டிகிட்ருக்கோம். எப்போவுமே வந்து இந்த ஸ்மோக்ட் சிக்கன், இந்த கிரில் சிக்கன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் தான். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணிக்கலாம், அந்த சிக்கன்ஸ் அப்படியே கூட நீங்கள் ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய எல்லா சிக்கன்ஸையும் வந்து நான் இந்த மாதிரி கிரில் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 10 seconds to 30 seconds வச்சு எடுத்திங்கன்னா உங்கள் சிக்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக க்ரில்லாகி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோர்ட்டில்லாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஈஸ்ட் போட்டிருக்கங்காட்டி நல்லா அது புஃப்னு வந்துருந்தது. ஸோ அதை நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு, ஸோ சப்பாத்திக்கு எப்படி வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி ரோல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரோல் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் போல் திக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கங்காட்டி நல்லா வந்து இது உப்பி வந்து உள்ளே இருக்கிற லேயர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் 2 செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து சாஃப்ட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி டோர்ட்டிலாஸ் செய்ய போகிறோம். ஸோ இது என்னோடய வெர்ஷன் ஆஃப் டோர்ட்டிலா, அந்த க்ரன்ச் டோர்ட்டிலாஸ் வந்து. நல்லா 2 பக்கமும் பட்டர் போட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே இருக்க லேயர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து போட போகிறேன். இது வந்து ஒரு ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து எப்படி க்ரன்ச்சி ஆக்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருப்பில் வாட்டிக்கணும். ஸோ நெருப்பில் வாட்டுறப்ப என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் இல்லை வந்து அந்த மாய்ஸ்சரை ஃபுல்லாக எடுத்துறாங்காட்டி இது வந்து ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி ஆயிரும். ஸோ நான்லேயே ரொட்டி மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நான் 3 டோட்டலாக செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து நல்லா செம்ம க்ரன்ச்சியாக செஞ்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் க்ரன்ச் கம்மியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஸோ நெருப்பில் போட்டு வாட்டுறதுலேயே கொஞ்சம் டைம் கம்மியாக வாட்டியிருந்தேன்.
இது வந்து நம்ம சாஃப்ட் டார்ட்டிலாஸ். இது ஆக்சுவலி நெருப்புலேயே காட்ட தேவையில்லை. நான் வந்து அந்த கிரில் லைன்ஸ்க்காக லைட்டாக நெருப்பில் காட்டிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் காட்டிட்டு உடனே எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம டார்ட்டிலாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ உப்பி வருது, நல்லா ஃபுல்கா மாதிரின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரில் லைன்ஸோட நல்லா சூப்பராக டார்ட்டிலாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷவர்மா மாதிரி எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு என்னோடய சிக்கன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த பீசஸ் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பெருசாக இருந்தால் பரவாயில்ல, நான் கடித்து சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், எல்லா சிக்கன்ஸையும் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் போல் அதில் வந்து கொத்தமல்லி தலையும் லைட்டாக லெமனையும் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் லெமன், வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெக்சிகன் சிட்டி இந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் வந்துட்டு கண்டிப்பாக இதில் ஏதாவது ட்ரிங்க் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து ஒரு டச்சுக்காக தான் வந்து வினிகர், லைம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ அதெல்லாம் ரிச் இன் விட்டமின் சி அப்படின்றதுனால நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம வெஜ்ஜீஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலான்றதுனால கொஞ்சம் போல் எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷவர்மா செய்ய போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஷவர்மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட டார்ட்டிலா ரேப்ஸ் கூட வச்சு இதை நல்லா ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சாஃப்ட் டார்ட்டிலாஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு இந்த ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் வந்து இதில் கொஞ்சம் இனிப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஐ கார்டில் இதுக்கூட லிங்க் கூட கொடுக்குறேன், ஹோம்மேட் ரெட் சில்லி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ உள்ள ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நிறைய ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரேப் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட யம்மியான ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிக்கன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ வெஜ்ஜீஸ் கூட வந்துட்டு வேணும்னா பன்னீர் கிரில் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூட வந்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த கிறிஸ்பி டார்ட்டிலாஸ் கூட எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ மிச்சம் இருக்க சிக்கன்ஸ், வெஜ்ஜீஸ் இது கூடலாம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த கிறிஸ்பி நான்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஷவர்மாவோட அவுட்டர் ரேப் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ செஞ்சுருக்கிற இந்த கிறிஸ்பி நான்ஸ் ஆர் க்ரன்ச்சி டார்ட்டிலாஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன பீஸ் எடுத்து உடச்சி நம்ம ஸ்டஃப் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ண வேணாம். இது வந்து கிட்டத்தட்ட சிப்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டான அளவுக்கு க்ரன்ச்சில் இருக்கும். அண்ட் ஷவர்மாவுக்கு ரேப் பண்ணது வந்துட்டு கரெக்டான அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அளவெல்லாம் மறக்காமல் அதே மாதிரி ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் எப்போவுமே வந்துட்டு நார்மலாக சிக்கன் எடுத்து குழம்பு இல்லை கிரேவி எதாவது வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் ஃபேமிலியில் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. மைதா வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தியில் கூட செய்யலாம். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமான கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஒன்று DIY அண்ட் ஒன்று ரெசிபி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருந்தது, என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சிம்பிளி குக் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.